ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. சந்திரகலா சிவனாண்டி இதுங்க ரெண்டும் பிளான் போட்டு சமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேரையும் ஊற விட்டே ஓட வைக்கிறாங்க. ஏன்னா துர்காக்கு 2 நாள்ல என்கேஜ்மெண்ட்ன்றனால நம்ம நவீன் கூட ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. எங்க போறதுன்னு தெரியாம கோயில டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிவனாண்டிங்களாம் அவங்களோட ஆளுங்களை அனுப்பி அவங்க 2 பேரும் கோயில இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவனாண்டிங்க அனுப்பின ஆளுங்கலாம் துர்கா நவீன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க காதுபடவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா நான் பார்த்துட்டேங்க, அவங்க யாரும் கோயில இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏமாத்துறாங்க. அவங்களும் அப்பாடா நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சிவனாண்டியோட ஆளுங்கலாம் கோயில்ல இருந்து வெளியில வந்து பூசாரி கிட்ட சொல்றாங்க, பூசாரி அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, கோயில சாத்த வேண்டியதானே அப்படின்றாங்க. அவரும் சரி சொல்லிட்டு அந்த இரும்பு கேட்டெல்லாம் போட்டு சத்திடுறாரு. உடனே அந்த ரவுடிங்களும் சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, ஐயா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, 2 பேரையும் கோயிலுக்குள்ளேயே வச்சு பூட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட பூசாரி வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, பகவானே நீதான் எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து போயிடுறாரு. இந்த விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வர ரேவதி கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, ராஜா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, துர்கா வந்து நவீன் கூட இந்த ஊரை விட்டே ஓடுறதுக்கு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கார்த்திக் வந்து எதுக்காக அவங்க அவசரப்படுறாங்க, அதான் நான் கடைசி நேரத்துல பேசி சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, ஏம்மா சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணு துர்கா நவீனோட ஓடி போய் கோயில தான் தஞ்சம் புகுந்திருக்கா, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி நம்பவே மாட்டேன்ட்டாங்க. இல்ல என்னோட பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்றவ கிடையவே கிடையாது, மடியில கணம் இருந்தா தானே நான் பயப்படுறதுக்கு, என்னோட பொண்ணு அப்படி செய்யறவெல்லாம் கிடையாது, நான் தைரியமா வரேன், கோயில திறந்து காட்டு, என் பொண்ணு அங்க இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க, கோயில்ல துர்கா நவீன் இவங்க 2 பேருமே தான் இருக்காங்க, நான் சொல்றதை நீங்க நம்பலனாலும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சிவனாண்டி சொல்றாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, தாராளமா கோயில் கதவை திறந்து காட்டுங்க, நீங்க தான் கடைசியில ஏமாற போறது, அங்க என் பொண்ணு இருக்கவே மாட்டா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம கார்த்திக் வந்து அந்த கோயிலோட பின் கதவை திறந்து வராங்க. நம்ம துர்கா நவீனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, கோயிலை விட்டு வெளியில போறதுக்கும் வழி இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது துர்கா வந்து ராஜாவை பாத்துடுறாங்க. ராஜா மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு நவீன் சொல்றாங்க, அதான் ராஜா வந்துட்டார்ல, அவரே எல்லாம் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தைரியமா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக் வந்து துர்காவை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. என்ன துர்கா வேலை பண்ணி வச்சிருக்க, வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட துர்கா வந்து, இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட், என்னால வேற ஒருத்தர மனசுல கூட ஏத்துக்கவே முடியாது, அதனாலதான் மாமா நான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கார்த்திக் வந்து சொல்றாங்க, நான் அதான் கடைசி நேரத்துல பேசி சரி பண்றேன்றேன்ல, ஏன் என் பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க, வாங்க இந்த கோயிலை விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில போகணும். வெளியில சிவனாண்டி அவங்க ஆளுங்களாம் உள்ளுக்குள்ள நவீன் துர்கா இவங்க 2 பேருமே இருக்காங்கன்ட்டு ஊர் மக்கள் கிட்ட நிரூபிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் தான் நம்ம தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம், வாங்க பின் கதை வழியா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா நவீன் இவங்க 2 பேருமே கூட்டிட்டு கார்த்திக் வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. கடைசியில பூசாரிய வச்சு அந்த கோயில் கதவை திறக்க சொல்றாங்க. கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கோயில்ல யாருமே இல்ல. இத பார்த்ததுமே சிவனாண்டி சந்திரா 2 பேருக்குமே செம்மையா அசிங்கமாயிடுச்சு. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி செம்மையா கோவப்படுறாங்க. என்ன சிவனாண்டி, கோயில் என்னமோ என் பொண்ணு நவீனோட இருக்கான் அப்படி இப்படின்னு என்னமோ கதை விட்டுட்டு இருந்தேன், இப்ப பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல கோயில்ல என் பொண்ணா இருக்க மாட்டான்னு, இப்ப என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டியை பார்த்து பேசுறாங்க. அந்த இடத்துல சிவனாண்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதிக்கு பெரும் மூச்சே வருது. ஏன்னா நம்ம ரேவதிக்கு தெரியும், கண்டிப்பா ராஜா தான் வந்து துர்காவையும் நவீனையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பான், ராஜா நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எங்க அம்மா அசிங்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுல நினைக்கிறாங்க. சீக்கிரமாவே ரேவதி வந்து காத்திக்கிட்ட அவங்களோட காதலை சொல்லிடணும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேரோட சீன்ஸ் வந்து அதிகமா வரணும் தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் ஃபர்ஸ்ட் சீசன்லயும் தீபா கார்த்திக் சீனை நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கு அழுத்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த சீசன்லயும் சீக்கிரமா கார்த்திக் ரேவதி இவங்களோட ரொமான்ஸ் எல்லாம் வரும்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.